அதை போல பேரின்பம் எனக்கில்லையே. தொலைதூரம் சென்றேன், ஆஸ்தியை அழித்தேன், மனம் போல அலைந்தேன், மயங்கியே வாழ்ந்தேன். தொலைதூரம் சென்றேன், ஆஸ்தியை அழித்தேன், மனம் போல அலைந்தேன், மயங்கியே வாழ்ந்தேன். காலம் காலமாய் காத்திருந்தேன், கண்ணீரோடு காத்திருந்தேன். வருவேன் என்று ஏங்கி நின்றேன், நான் வருவேன் என்று ஏங்கி நின்றேன். என் ஆவியும் உம்மாவியும் ஒன்றாக இணைந்து விட்டார். அதை போல பேரின்பம் எனக்கில்லையே. வருந்தியே அழுதேன், தயங்கியே எழுந்தேன், தகப்பனின் இல்லத்தில் காலடி வைத்தேன். வருந்தியே அழுதேன், தயங்கியே எழுந்தேன், தகப்பனின் இல்லத்தில் காலடி வைத்தேன். காலம் காலமாய் காத்திருந்தேன், கண்ணீரோடு காத்திருந்தேன். ஓடி வந்தென்னை அணைத்துக் கொண்டீர், என் மகளே என்று அணைத்துக் கொண்டீர். ஓடி வந்தென்னை அணைத்துக் கொண்டீர், என் மகளே என்று அணைத்துக் கொண்டீர். என் ஆவியும் உம்மாவியும் ஒன்றாக இணைந்து விட்டார். அதை போல பேரின்பம் எனக்கில்லையே. தகப்பனின் அன்பை என்னவென்று சொல்வேன், பாவத்தை எண்ணாமல் மன்னித்து ஏற்றி. தகப்பனின் அன்பை என்னவென்று சொல்வேன், பாவத்தை எண்ணாமல் மன்னித்து ஏற்றி. இழந்ததை திரும்பவும் பெற்றேனென்றே விருந்து கொண்டாடி மகிழ்வோமென்றே. மோதிரம் காலடி வஸ்திரம் தந்தி, மகளென்ற உரிமையை திரும்பவும் தந்தி. மோதிரம் காலடி வஸ்திரம் தந்தி, மகனென்ற உரிமையை திரும்பவும் தந்தி. என் ஆவியும் உம்மாவியும் ஒன்றாக இணைந்து விட்டார். அதை போல பேரின்பம் எனக்கில்லையே. என் ஆவியும் உம்மாவியும் ஒன்றாக இணைந்து விட்டார். அதை போல பேரின்பம் எனக்கில்லையே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து கிருபையால் இரக்கங்களால் முடிசூட்டி நடத்துவார். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன்.
ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். லூக்கா 3:17 பார்த்தீர்கள் என்றால், கோதுமையை களஞ்சியத்திலும் பதரை அக்கினியிலும் போடுவார் என்று வேதம் சொல்லுது. இதை யோவான் சொல்லுகிறார். அந்த காலத்தில் கோதுமை அறுவடை செய்து அறுப்பார், அதை அடிக்கணும். எப்படி அரிசிக்கு மேலே நெல்லில் ஒரு தோல் இருக்குமோ அதே போல் கோதுமையை கவர் பண்ணி பாதுகாக்க ஒரு பதர் இருக்கும். இதை அடிக்க அடிக்க அந்த பதரெல்லாம் ஓடி போயிடும். அந்த பதரை சாப்பிட்டோன்னா நம்ம உயிருக்கே ஆபத்து, தொண்டையில் அடைச்சிக்கும், பல பிரச்சனை வரும். கோதுமை என்ன செய்வாங்கன்னா, அதை புடைத்து சுத்தம் பண்ணி அதை நல்ல குவாலிட்டியாக கொண்டு வந்துடுவாங்க. ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்பது அதுதான். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு கோதுமை மணியாக இயேசு யோவான் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது கோதுமை மணியானது அப்படின்னு எழுதுகிறார். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, தேவனை நேசிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் கோதுமையாக மணியாக விளங்கணும், முத்தாக விளங்கணும். அதுக்குத்தான் ஆண்டவராகிய தேவன் நம்ம இந்த பூமியில் அவருடைய கோதுமைகளாக வச்சிருக்கிறார். இன்றைக்கி நம்ம கோதுமையாக இருக்கிறோமா, பதராக இருக்குமா, களைகளாக இருக்கிறோமா? சாத்தான் தூங்கும்போது கோதுமைக்கு இடையில களைகளை விதைச்சிட்டு போயிடுவானா, அசுத்தங்களையும் விதைச்சிருவானா, அருவறுப்புகளையும் விதைச்சிருவானா, தீமைகளையும் விதைச்சிருவானா. இந்த பூமியில் ஆண்டவரை நேசித்து அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு களஞ்சியத்தில் பாதுகாப்பாக இருக்கிற விலையேற பெற்ற கோதுமைகளாக கர்த்தர் நம்மளை மாற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 81:16 பார்க்கும் பொழுது, உச்சிதமான கோதுமையாலே உங்களை திருப்தியாக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, என்ன கோதுமையா? உச்சிதமான கோதுமை அப்படின்னா கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அது என்ன உச்சிதமானது அப்படின்னா, இதை குறித்து நம்ம நியாயாதிபதிகளில் கிதியோன் ஒரு விளக்கம் சொல்கிறார். எதிரிகள் மீதியானியர்கள் இஸ்ரவேலை எப்போ பார்த்தாலும் ரவுண்ட் பண்ணி யுத்தம் பண்ண வருவாங்க. பெரிய பிரச்சனை. ஒரு வேலை ஒழுங்காக செய்ய முடியாது, விவசாயம் பண்ண முடியாது. பெலிஸ்தர் அறுவடை பண்ணிட்டு போயிடுவாங்க. கிதியோன்னு பார்த்தான், இது என்னடா வாழ்க்கை பூரா நம்ம விதைக்கிறோம், அவன் கொள்ளை அடிச்சுட்டு போகிறான்னு சொல்லி அவங்களோட யுத்தம் பண்ண போகும்போது அந்த ஏரியாவுக்குள்ளே மீதியானுடைய எல்லைக்குள்ளே போயிட்டான். அப்போ போகும்போது அந்த மீதியானிய 2 பேர் அந்த கனவு சொப்பனத்துக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேலினுடைய எல்லைகளிலிருந்து ஒரு வார்கோதுமை, சுடப்பட்ட வார்கோதுமை மீதியானுடைய எல்லைக்குள்ளே வந்துருச்சான். அப்போ சுதாரிச்சுக்கிட்டான், ஆகா ஆவியானவன் நம்மளோடு இருக்கிறார், நம்ம தான் அந்த கோதுமைன்னு சொல்லி கிதியோனுக்கு தைரியமாகி என்ன செஞ்சான், மீதியானரை அதற்கு பிறகு அடித்து ஒடுக்கி அந்த இஸ்ரவேலை ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய கைகளில் நம்ம எப்படி இருக்கணும்னா, சுடப்பட்ட வார்கோதுமையாக இருக்கணும். சும்மா ஏனோ தானோன்னு ஒரு சபைக்கு போயிட்டோம், வந்துட்டோம், பக்தியாக இருக்கிறோம், பைபிளை வாசித்தோம் இருக்க முடியாது. சுடப்பட்ட வார்கோதுமை என்று வேதம் ரொம்ப அருமையாய் சொல்லுகிறது. அந்த நியாயாதிபதிகள் 7:13 எடுத்து நம்ம பார்க்குறோம். எனக்கு அருமையானது. அதை சுடுறது யார்? பரிசுத்த ஆவியானவர். நியாய தீர்ப்பின் ஆவியினாலும் சுட்டரிக்கிற ஆவியினாலும் உங்களை என்ன செய்வாராம்? சுத்திகரிப்பார் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த நேரலை நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய கையில் நம்ம சுடப்பட்ட கெட்டுப்போகாத நல்ல ஒரு ரொட்டியாக கோதுமையாக இருக்கிறோமா, இல்லை காஞ்சதா கெட்டுப்போன பூசணம் பூத்த சாப்பிடுவதற்கு லாய்க்கில்லாத ஒரு கோதுமையாக இருக்கிறோமா? பைபிளில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார். இயேசு 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேர் போஷித்தார். அந்த அப்பங்கள் யார் கோயிலில் தெரியுமா இருந்துச்சு? ஒரு சிறு பையனுடைய கையில் இருந்துச்சான். யோவான் 6:9 பார்க்கும் பொழுது, இங்கு ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவன் கையிலே 5 வார்கோதுமைகள் இருக்கிறது, வார்கோதுமையின் அப்பங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம்.
எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய கையில் சுடப்பட்ட பாதுகாக்கப்பட்ட வார்கோதுமைகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதுதான் உச்சிதமான வார்கோதுமை. அது மட்டுமா? நீங்கள் பைபிளில் வாசிங்களே, பேதுருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தனக்கு பின் அவர் தான் உயர்ந்த ஒரு அப்போஸ்தலனாக வைத்திருந்தார், முதன்மையாக வைத்திருந்தார். அவர் சொல்கிறாரு, கோதுமையை சுளையில் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்க உத்தரவு பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு கோதுமையை என்ன செய்வாங்கன்னா புடைக்கணும். அந்த மேல் இருக்கிற நெல்லில் இருக்கிற அந்த தோல் உறிஞ்சி அரிசியாக மாறுவது போல பதர் விலகி நல்ல ஆரோக்கியமான ஒரு கோதுமையாக இருக்கு. அதனால தான் சாத்தான் சோதிக்கிறான், உபத்திரம் வருது, பாடு வருது, பிரச்சனை வருது. ஒரு பாடு போராட்ட பிரச்சனை வரும்போது நீங்கள் மடிவதற்கல்ல, பலன் கொடுப்பதற்குத்தான். இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், லூக்கா 22:31, கோதுமையை சுளைகள் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்க உத்தரவு பெற்றுக்கொண்டார். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொன்னார். இன்றைக்கு காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் உங்களை புடைக்கிற சுத்திகரித்த உச்சிதமான கோதுமைகளாய் மாற்றி களஞ்சியத்தில் இருக்கிற கோதுமைகளாக கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்துவார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இன்றைக்கு ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இன்றைக்கும் உடைய கைகளில் இருக்கிற பதரா இல்லாதபடி ஆண்டவரே மணியாக, கோதுமையாக, ஆண்டவரே சுடப்பட்ட வார்கோதுமையாக அநேகருக்கு ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தருகிற களஞ்சியத்தில் இருக்கிற வார்கோதுமைகளாக இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாள் அவர்கள் கையிட்டு சேர வேலைகளை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.